ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணன் என்பவர் ஒரு சிறிய விவசாய குத்தகையாளராக வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள், ஆதித் மற்றும் சந்திரன். கிருஷ்ணன் மிகவும் நேர்மையானவராகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்தார். ஆனால் அவரது விவசாயம் பல ஆண்டுகளாக நன்றாக இயங்கவில்லை. மழை வராமல் நிலம் வறண்டு போனது. கடனாளியாகி நிலத்தை இழக்க நேர்ந்தது. ஆனால் நம்பிக்கை இழக்காமல் முயற்சித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதில் கிருஷ்ணன் உறுதியாக இருந்தார். முதல் கட்டம் பரிசோதனை காலம். கிருஷ்ணன் தனது மகன்களை அழைத்து, நம்முடைய நிலம் வறண்டு போனாலும் நம்முடைய மனம் வறண்டு போகக்கூடாது. நாம் கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறினார். ஆனால் மூத்த மகன் ஆதித்தி, அப்பா, இந்த நிலம் இனி பயனில்லை, நாம் வேறே ஊருக்கு போய் பணிக்கு செல்லலாம் என்று கூறினான். இரண்டாவது மகன் சந்திரன் மட்டும், அப்பா, இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று சொன்னான். இருவரும் வெவ்வேறு பாதையை தேர்ந்தெடுத்தனர். ஆதித் நகரத்திற்கு புறப்பட்டு வேலைக்கு சென்றான். சந்திரன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக நிலத்தை புதுப்பிக்கத் தொடங்கினான். இரண்டாவது கட்டம் கடின உழைப்பின் பலன். நிலம் பல ஆண்டுகளாக பயன்படாததால் அது களையினால் மூடப்பட்டிருந்தது. சந்திரன் அதை புதுப்பிக்க தினமும் அதிகாலை முதல் இரவு வரை உழைத்தான். ஒரு நாள் அவனது சிறிய முயற்சிக்கு இறைவன் உதவியது. மழை பெய்யத் தொடங்கியது. நிலம் ஈரப்பதமடைந்து சோளத்திற்கும் அரிசிக்கும் உகந்த நிலையாக மாறியது. அவனது கடின உழைப்பை பார்த்த கிராம மக்கள் கூட அவனை உதவத் தொடங்கினர். கிருஷ்ணன் மகிழ்ச்சி அடைந்து, உன் நம்பிக்கையின் வித்துதான் இன்று பூமியில் பயிராக வளர்ந்துள்ளது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். மூன்றாவது கட்டம் உண்மை வெற்றி. ஆண்டுகள் கடந்த பின் சந்திரன் ஒரு வெற்றிகரமான விவசாயியாக மாறினான். அவன் கிராமத்திற்கு மட்டுமில்லை, சுற்றுப்புற ஊர்களுக்கும் உணவு தேவைகளை வழங்க முடிந்தது. அவன் வளர்த்த பசுமையான புல்வெளிகள், பயிர்கள் கிராமத்தில் புகழை பெற்றன. இவ்வளவு ஆண்டுகள் கழித்து ஆதித் நகரத்திலிருந்து திரும்பினான். அவன் நகரத்தில் வேலை செய்தாலும் அவனது வாழ்க்கையில் பெரிதாக முன்னேற்றமில்லை. அவன் கிராமத்துக்கு திரும்பும்போது அவனுடைய தம்பி சந்திரன் ஒரு பெரிய விவசாய அரசனாக வளர்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தான். சந்திரன் அன்பாகச் சொன்னான், நம்பிக்கை இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை அண்ணா. கதை முடிவு. நம்மிடம் இருக்கும் நம்பிக்கையின் சக்தி. முயற்சியை விட்டு வைக்காதவர்கள் வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் அதை மீறி முன்னேற வேண்டும். அடித்தட்டு வாழ்க்கையிலிருந்து மேலே வர நம்முடைய மனத்துணிவும் நம்பிக்கையும் முக்கியம். நம்பிக்கையின் வித்து வளர்த்தால் அது ஒரு நாள் வெற்றிக்கான மரமாக மாறும்.